பயிரு சிந்துக்கு என்னமாச்சு? ஏமா அப்படி கிடக்குறான்? சிந்து கையில தேள் கொட்டிடுச்சுப்பா. உடனே சிந்துவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தா அவளை ஈஸியா காப்பாத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப பல்ஸ் ரேட் வேற ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. பாய்சன் பிளட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தங்கச்சி, என்னமா நடந்துச்சு? பின்னாடி கொள்ளையில அடுக்கி வச்சிருந்த விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்ப விறகுல தேள் இருந்திருக்கு. அத கவனிக்காம எடுத்ததும் அவ கையில அது கொட்டிருச்சு. தேள் கொட்டின விஷயத்த அவ யாருக்கிட்டயும் சொல்லல. கொஞ்ச நேரத்துல அவளே மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னன்னு கேட்டேன். அப்பதான் அவ என்கிட்ட தேள் கொட்டின விஷயத்தையே சொன்னா. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகிக்கூடாது கடவுளே, கடவுளே. ஏமா அந்த பொண்ணு சிந்துவுக்கு தேள் கூட்டா தெரிஞ்சதும் எனக்கு உடனே போன் பண்ணிருக்கலாம்ல. நானாவது வண்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் ஒன்றாவது சேர்த்துக்கலாம்ல. எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சிவாவுக்கு போன் பண்ண. அவன் போனை எடுக்கல. அதான் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி அவனை வர சொன்னேன். ஐயோ, என் பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. கடவுளே, அவனை நீ தயா காப்பாத்தணும். ஒன்னும் ஆகாதுன்னு, சிந்துவுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்கன்னு. சிந்து, ஏய் சிந்து, அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இன்சிடென்ட் நடந்து 1 மணி நேரம் வீட்டுல தான் இருந்திருக்காங்க. தேல் கொட்டினதும் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்கன்னா இவங்களை ஈஸியா காப்பாத்திருக்கலாம். இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க டாக்டர். தேல் கொட்டினது தெரிஞ்சும் சிந்துவா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாம வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மாப்பிள்ள, டாக்டர் என்ன சொன்னாரு? சிந்துக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல மாப்பிள்ள? சிந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கா. அவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சொல்லியிருக்காங்க. ஐயோ, ஐயோ, என்னப்பா சொல்ற? சிந்துவுக்கு தேல் கொட்டினதும் நீங்க உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவளை 100% காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க தேல் கொட்டினது தெரிஞ்சும் 1 மணி நேரமா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராம அவளை வீட்லயே வச்சு பழி வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு என்ன, சிந்து என் கூட வாழக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ணீங்க? சிந்து உங்களை சாமி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. நீ என்னப்பா சொல்ற? சிந்துவ பழி வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம வேணும்னே தாமதப்படுத்திட்டேன்னு சொல்றியா? ஆமா, நீங்க வேணும்னு தான் இதை பண்ணிருக்கீங்க. சிந்து மேல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா நீங்க உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பீங்க. என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பீங்க. சிந்துவுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா சிந்து இப்படி ஒரு கண்டிஷன்ல இருந்தோம் நீங்க எனக்கு ஒரு போன் கூட பண்ணி எந்த விஷயமும் சொல்லல. அப்ப இதுல இருந்தே தெரியுது இல்ல, சிந்து மேல இருக்கிற கோவத்துல தான் நீங்க அவளை பழி வாங்கிருக்கீங்கன்னு. டாக்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துடுச்சு டாக்டர். வாங்க டாக்டர். சிந்து,
டாக்டர் காட்டன் கொடுங்க. கண்ணை திறந்து பாரு சிந்து. சிவா வந்திருக்கேன் சிந்து. கண்ணை திறந்து பாரு சிந்து. பாத்தீங்களான்னு சிவா என்ன பேசிட்டு போறான்னு. நான் வேணும்னே சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம தாமதப்படுத்திட்டேன்னு சொல்றான். நான் அந்த மாதிரி பண்ணுவேன் நானு. என்னம்மா நீ? டாக்டர் மாப்பிள்ள ஏதோ கோபத்துல சொல்றாருமா, அதை நீ பெருசா எடுத்துக்காத. எனக்கு தெரியாதம்மா உன்னை பத்தி. அம்மா பைரவி, அப்பா நீ வீட்டுல தானமா இருந்திருப்ப, நீ கூட சிந்துவை கவனிக்கலையா? இல்லப்பா, நான் வெளியில போயிருந்தேன். வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ள அத்தையும் ஆறுமுகமும் சிந்துவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புனாங்க. நானும் அவங்க கூட வந்துட்டேன். கண்ணை விட்டு கண்ணம் பட்டு எங்கு போனா என் கண்ணீரே, என் கண்ணீரே, வானம் விட்டு என்னை விட்டு நீயே வந்தா என் கண்ணீரே, என் கண்ணீரே. என்ன மன்னிச்சிரு சித்து. நீ எப்பவும் போல விளையாட்டுக்கு தான் சொல்றியோன்னு நான் நினைச்சிட்டேன். நீ எவ்வளவு வலியோட வேதனையோட போன் பண்ணன்னு தெரியாம அதை சாதாரணமா எடுத்துக்கிட்ட சிந்து. நீ இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நான் தான் காரணம். அத்தை, சிந்துவுக்கு எதுவும் ஆகாது. அவ பொழைச்சுப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாதும்மா. நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கேன். நான் கும்பிடுற சாமி என்னைக்கும் நம்மள கைவிடாது. ஆனா சிவா சொன்ன வார்த்தை தாம்மா என்ன கொல்லுது. சிந்து மேல இருக்கிற கோபத்துலதான் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராம பழி வாங்கிட்டேன்னு சொல்றான். என்ன பத்தி தெரியாத யாராவது இந்த மாதிரி சொல்லி இருந்தா கூட என் மனசு ஆறி போயிருக்கும். ஆனா என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவன் இப்படி ஒரு பழிய சுமத்திட்டானேம்மா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சிந்துவுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற அதிர்ச்சியில அவர் அப்படிலாம் பேசியிருப்பார். அவரு கோவத்துல சொன்னாரே ஒழிய உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அவர் எதுவும் சொல்லல அத்தை. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா, அவன் எப்ப இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டானோ அப்பவே நான் சுக்கு நூறா உடைஞ்சிட்டேம்மா. என்னால அவன் சொன்ன வார்த்தைய தாங்கவே முடியலம்மா. அந்த கடவுள் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, செந்த உயிரை காப்பாத்திட்டோம். தங்கச்சி இல்லாதம்மா, சித்துக்கு எதுவும் ஆகாதுமா. மாப்பிள்ள ஏதோ வருத்தத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீ அதை பெருசா எதுவும் மனசுல வச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு ஆதங்கத்துல யோசிக்காம வார்த்தை அள்ளி விட்டாரு. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதமா. உனக்கு எதுவும் ஆகாது சிந்து. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகவும் விட மாட்டேன்.
சிந்து 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 இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை சிந்து, நீ நல்லா இருக்க. இங்க பாரு, என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு சிந்து. சிந்து சிந்து, ஓ சிவா வந்திருக்கேன் சிந்து, கண்ணை திறந்து பாரு சிந்து, என்ன பாரு சிந்து. உனக்கு ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணும் இல்லை. இங்க பாரு பாரு சிந்து, உனக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சிந்து. டாக்டர், என்ன யார் ஆஸ்பத்திரியில சேர்த்தது? அத்தை எங்க? எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. நான் அத்தைய பார்க்கணும் டாக்டர், அத்தைய கூட்டிட்டு வா. சரி, நான் உடனே கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள சிந்து கண் முடிச்சிட்டா, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்றான். ஆறுமுகம், பெரியமா இங்க? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க சிவா. சரி, நீங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. போ போ. அம்மாடி சிந்து, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. சாரி சிந்து, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நான் வீட்டுல இல்லாம போயிட்டேன். பரவாயில்ல பைரவி, அதே அத்தை இருந்தா இல்ல, அவங்களே என்ன நல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. அம்மா, அத்தை எங்க? உனக்கு குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன், ஆனா அவங்க எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறா, எப்படி துடிக்கிறா. அத்தை மட்டும் இல்லைன்னா நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன் டாக்டர். அவங்க என்னை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணா தெரியுமா? அம்மா டாக்டர், எனக்கு தேல் கொட்டின உடனே நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ அதை பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எனக்கு மயக்கமே வந்துருச்சு, நான் மயங்கி விழுந்துட்டேன். நான் மயங்கி விழுந்ததும் அன்னபூர்ணியத்தை பதறி ஓடி வந்து என்ன தூக்குனாக. எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாக. எனக்கு தேல் கொட்டிடுச்சுன்னு சொன்னது உடனே மருத்துவச்சுக்கு போன் பண்ணி வர வச்சு எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாக. ஆனாலும் எனக்கு குணமாகல, மூச்சு திணறல் வேற வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களே நம்ம தோட்டத்துல இருந்து மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வந்து சாறு புழிஞ்சு அவங்க கையாலேயே கொடுத்தாக. அது குடிச்சதுக்கு அப்புறம் என்னால பழைய மாதிரி மூச்சு விடவே முடிஞ்சது. அத்தை கொடுத்த மருந்து நல்லாவே வேலை செஞ்சது, அதை என்னால உணர முடிஞ்சது. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கொடுத்த மருந்து கூட சிந்துக்கு வேலை செய்யல, ஆனா அவங்க பெரியம்மா கொடுத்த மூலிகை மருந்து நல்ல வேலை செஞ்சிருக்கு.
அதுதான்யா இவ உசிரியே காப்பாத்திருக்கு. ஆனா அது புரியாம நீங்க பாட்டுக்கு உங்க பெரியம்மா மேல கோவப்பட்டு பேசிட்டீங்க. சிந்துவ அவங்க வேணும்னே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வராம தாமதிக்கல. அவங்க புள்ள ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அவரும் தூரத்துல இருந்து வர்றது